வணக்கம். ஆட்டோகேட் டியூட்டோரியல்ல இன்னைக்கு நம்ம ஃபங்ஷன் கீஸ பத்தி பார்க்க போறோம். ஃபங்ஷன் கீஸ்னா என்னன்னா, நம்ம கீபோர்டுல F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கக்கூடிய கீஸ தான் ஃபங்ஷன் கீஸ்ன்னு சொல்றோம். பிகாஸ் இந்த ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு வேலைய செய்யும். அதனால தான் இத ஃபங்ஷன் கீஸ்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆட்டோகேட்ல F1 பார்க்கலாம். ஸோ F1 அப்படின்றது என்னன்னாக்க, ஆன்லைன் ஹெல்ப். F1 பிரஸ் பண்ணதுமே ஆட்டோடெஸ்கோட வெப்சைட்க்கு போகும். இதுல நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்க, நீங்க உதாரணத்துக்கு லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, அதோட டுட்டோரியல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா F1 பிரஸ் பண்ணுங்க. F1 ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் F1 பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் நம்ம F2 பட்டன பார்க்கலாம். F2 அப்படின்றது வந்து ரீசன் கமாண்ட்ஸ். ரீசன்ட்டா ஆட்டோகேட்ல என்னென்ன கமாண்ட் குடுத்துருக்கீங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். கிட்டத்தட்ட ஆட்டோகேட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி தான். F2வ மறுபடியும் பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் கீழ போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது F3 ஓஸ்னாப் ஆன் ஆர் ஆஃப். ஓஸ்னாப் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட டச் பண்ணி வரையறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய டூல் தான் இந்த ஓஸ்னாப். இன் கேஸ் இப்போ ஆல்ரெடி ஒரு 2 டயகிராம் இருக்குன்னு வச்சுப்போமே. 2 சர்க்கிள் இருக்கு. இந்த 2 சர்க்கிள டச் பண்ணி நடுவுல ஒரு லைன் போடணும்னு நெனைக்கிறேன். ஸோ லைன் எடுத்துட்டு, ஸோ இங்க போயிட்டு லைன் வரையணும் அப்படின்னா, F3 வந்து ஆன்ல இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, ஓஸ்னாப் ஆன்ல இருக்கு. அதனால இந்த ஆப்ஜெக்ட்ல எங்க வேண்டாலும் என்னால கிளிக் பண்ண முடியுது. இன் கேஸ் ஓஸ்னாப் வந்து ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னாக்க, இப்போ அந்த லைன் பக்கத்துல போனா, அந்த கிரீன் கலர் மார்க் வரவே வராது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கனால இந்த ஆப்ஜெக்ட்ட தொடவே முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு, கிட்டக்க போய் இந்த சர்க்கிள டச் பண்றேன். அதே மாதிரி 2வது இருக்கக்கூடிய சர்க்கிளையும் டச் பண்றேன். இப்போ நான் இத ஜூம் அவுட் பண்ணிட்டு, இத நான் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, இந்த லைனும், இந்த சர்க்கிளும் தனித்தனியா தான் இருக்கே தவிர, ஜாயின் ஆகல. ஸோ, அதனால வந்துட்டு ஒரு லைனையும், ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து தொடணும் அப்படின்னா, F3 வந்து ஆன் பண்ணியிருக்கணும். ஆன் பண்ணியிருந்தா மட்டும் தான், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட டச் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல எங்க வேணாலும் கிரீன் கலர் மார்க் தெரியும். இதனால இந்த லைன்ல இருந்து இந்த லைன். ஸோ, இந்த மாதிரி உங்களால பெர்ஃபெக்ட்டா லைன வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஸோ, எண்ட் பாயிண்ட்ட பாருங்க, எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா போய் இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்குன்னு. நீங்க எவ்வளோ ஜூம் பண்ணாலும், அது உங்களால வந்துட்டு அந்த கேப்ப உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா, பெர்ஃபெக்ட்டா ஜாயின் ஆயிருக்கு. ஸோ, இதுக்கு பேரு தான் ஓஸ்னாப் ஆன் ஆர் ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம F4 பார்க்கலாம். ஸோ F4ன்றது 3Dல ஓஸ்னாப். இப்போ எப்படி நம்ம 2Dல ஒரு ஆப்ஜெக்ட்ட டச் பண்ணி வரையறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் F3 ஓஸ்னாப்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து F4 அப்படின்றது 3D ஓஸ்னாப். 3D போறதுக்கு முதல்ல கியர் ஐகான், அதாவது ரைட் சைடு கீழ வந்து ஒரு கியர் ஐகான் இருக்கும். அதுதான் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்ச். அந்த ஸ்விட்சை பிரஸ் பண்ணிட்டு டிராஃப்டிங் அனோடேஷன் இருக்கும். இதுக்கு பேர் தான் 2D. 3Dல 2 டைப் இருக்கும். பேசிக்ஸ், மாடலிங். ஸோ நம்ம 3D மாடலிங் போலாம். ஸோ 3D மாடலிங் போனாவே மேலே வந்துட்டு நமக்கு டூல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாரி இப்போ நான் ஒரு ஐசோமெட்ரிக் வியூ போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர்ல எக்ஸ், ஒய், இசட் இந்த மாரி 3 பாயிண்ட்டும் நமக்கு காட்டும். இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சு, அத நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்ட டச் பண்ணி நான் வரையணும் அப்படின்னா, 3D ஓஸ்னாப் ஆன் பண்ணியிருக்கணும். 3D ஓஸ்னாப் ஆன் பண்ணியிருந்தா மட்டும் தான், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல என்னால லைன் வரைஞ்சு ட்ரா பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, அது வந்து கீழ இருக்கக்கூடிய கிரிட்ல தான் வரைய முடியுமே தவிர, ஆப்ஜெக்ட் மேல வரைய முடியாது. ஸோ 3Dல ஒரு ஆப்ஜெக்ட்ட டச் பண்ணி வரையணும் அப்படின்னா, F4 பிரஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது F5. F5 பொறுத்தவரைக்கும் ஐசோப்ளேன் லெஃப்ட், ரைட், டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கத்த வச்சு நம்ம ட்ரா பண்ணக்கூடியது. இது என்ன அப்படின்னா, ஐசோமெட்ரிக் டிராயிங் வரையறப்போ பயன்படுத்தக்கூடியது தான் இந்த F5. உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஐசோட்ராஃப்ட்ட ஆன் பண்ணிக்கிறேன். கீழ வந்துட்டு ஒரு கலர்ல கர்சர் இருக்கும். இதான் ஐசோட்ராஃப்ட். இந்த ஐசோட்ராஃப்ட்ட ஆன் பண்ணதுக்கப்புறம் கர்சர் வந்துட்டு இன்க்ளைன்டா மாறியிருக்கும். ஐ மீன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது வந்து நமக்கு கலரா மாறியிருக்கும். இப்போ இந்த கலர் ஐகான் இந்த மாரி இன்க்ளைன்டா வந்துருச்சுனாவே நம்ம ஐசோட்ராஃப்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு லைன் எடுக்கிறேன். இந்த லைன் வந்துட்டு இது பாருங்க லெஃப்ட் சைடு போகுது, மேல போகுது. ஆனா ரைட் சைடு மூவ் ஆக மாட்டுது. ஸோ F5 பிரஸ் பண்ணோம்னா ரைட் சைடு போகும். அதே மாரி லெஃப்ட் சைடு போகும். ஆனா மேல போக மாட்டுது. ஸோ அதனால வந்துட்டு இப்போ நான் மேல டைரக்ஷன் போகணும் அப்படின்னாக்க F5 பிரஸ் பண்ணா மேல போகலாம். அதே மாரி லெஃப்ட் போகுது.
அதே மாரி ரைட்டு போகுது, லெஃப்ட் மாட்டுது. ஸோ F5 பிரஸ் பண்ணா, இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் வரலாம். ஒவ்வொரு டைரக்ஷன் மாத்தி மாத்தி வரையறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த F5. F5 பொறுத்தவரைக்கும் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி லைன வந்து டிரா பண்றதுக்கான காரணம் தான். இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்னாக்கா, ஐசோட்ராஃப்ட் ஆன் பண்ணதுனால தான் இந்த டைரக்ஷன்ல வரைஞ்சேன். இதுவுமே நம்ம வந்து ஐசோமெட்ரிக் டயகிராம் வரையறப்போ, இத நம்ம பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க இருந்து ஒரு லைன் எடுக்கிறேன். இது மேலே வரைக்கும் போகுது. ஆனா லெஃப்ட் சைடு வந்து வரமாட்டுது பாருங்க. ஸோ அதனால F5 பிரஸ் பண்ணா லெஃப்ட் சைடு வரும். அதே மாரி இங்கேருந்து நான் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டா போகுது. அதே மாரி லெஃப்ட் சைடு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு 3D மாதிரி ஷோ ஆகும். ஆனா 3D கிடையாது. ஏன்னா, நம்ம வந்துட்டு லைன லெஃப்ட், ரைட், டாப்ன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் மாத்தி வரைஞ்சிருக்கோம். இதுக்கு பேரு தான் ஐசோமெட்ரிக் டயகிராம். ஸோ இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம் வரையறதுக்கு F5 தான் நமக்கு பயன்படும். ஐசோ லெஃப்ட்டா, ரைட்டா, டாப்பா, அதாவது கர்சர லெஃப்ட் நவுத்தணுமா, ரைட் நவுத்தணுமா, இல்ல டாப் சைடு நவுத்தணுமா அப்படின்ற டைரக்ஷன மாத்துறதுக்கு தான் இந்த ஐசோப்ளேன் பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் நம்ம F6 பார்க்கலாம். F6 அப்படின்றது டைனமிக் யூசிஎஸ் ஆன் ஆர் ஆஃப். டைனமிக் யூசிஎஸ் அப்படின்னா, இங்க கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேரு தான் வந்து யூசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வரையக்கூடிய எல்லாமே இப்போ நான் ஐசோட்ராஃப்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம வரையக்கூடிய எல்லாமே இந்த பின்னாடி இருந்து இந்த கிரிட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரிட்ல தான் வந்து ட்ரா ஆகுது. ஸோ இது வந்து 2Dக்கு ஓகே. ஆனா 3Dக்கு வந்து டைனமிக்கா வரையணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல தான் நம்ம ட்ரா பண்ற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம 3D போய்க்கலாம். ஸோ 3Dல வந்து நான் ஒரு மாடல் பண்றேன். உதாரணத்துக்கு வந்து நான் பிரஸ் புல் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ட கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஹோல் போடணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் டச் பண்ணி வரையணும் இல்லையா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சு, எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு சர்க்கிள் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட கட் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரிலாம் வரையணும் அப்படின்னாக்க, அதுக்கு வந்து F6 வந்து ஆன்ல இருக்கணும். டைனமிக் யூசேஜ் இருந்தா தான் ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நம்ம வரைய முடியும். F6 வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சர்க்கிள் கொண்டு போறேன். இங்க பாருங்க, அந்த ப்ளூ கலர் மார்க் எங்கேயுமே வரல. இப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏதாவது வரைஞ்சா அது வந்து கிரிட் மேல தான் விழுகுமே தவிர, கிரிட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் விழுகுமே தவிர, இந்த சர்ஃபேஸ்ல விழுகாது. ஸோ சர்ஃபேஸ டச் பண்ணி வரையணும் அப்படின்னா, F6 வந்து ஆன் பண்ணியிருக்கணும். டைனமிக் யூசிஎஸ் ஆன்ல இருந்தா மட்டும் தான் நம்மளால பாருங்க, லெஃப்ட் சைடா, டாப்பா, ரைட்டா, இந்த மாரி எந்த டைரக்ஷன் வேணுமோ, அந்த டைரக்ஷன் கிளிக் பண்ணி அதுக்கு மேல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால டைனமிக் யூசிஎஸ் அப்படின்றது 3Dல அதிகமா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபங்ஷன் கீஸ் F7. F7 அப்படின்றது என்ன அப்படின்னா, கிரிட் ஆன் ஆர் ஆஃப். கிரிட் அப்படின்றது நம்ம டிராயிங்க்கு பின்னாடி கட்டமா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் கிரிட். இந்த கிரிட் வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில உங்களுக்கு அந்த கிரிட் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாரி நேரத்தில நீங்க வந்து கிரிட்ட ஆஃப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த டயகிராமுக்கு இப்போ கிரிட்ட ஆன் பண்றேன். நடுவுல வந்து ஒரு பாக்ஸ், ஒரு லைன் வர்ற மாரி நமக்கு தெரியுது. சில பேருக்கு இது டிஸ்டர்ப் பண்ணும். சில பேருக்கு இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த நேரத்தில F7 ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கக்கூடியது F8. F8 அப்படின்னா ஆர்த்தோ ஆன் ஆர் ஆஃப். ஆர்த்தோனா என்ன அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைன் வந்து ஒன்லி ஹாரிசான்டல் வெர்டிகல்ல மட்டும் தான் போகணும் அப்படின்ற மாரி நினைச்சேன் அப்படின்னா, நான் வந்து ஆர்த்தோவ ஆன் பண்ணிட்டு நான் வரையணும். இதே இது எனக்கு வந்து லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வேண்டாம், இன்க்ளைன்டா வரணும் அப்படின்னாக்க F8 வந்து ஆஃப் பண்ணிக்கணும். F8 ஆஃப் பண்ணிட்டு நான் லைன் எடுத்து டிரா பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களால ஆங்கிள் வச்சு ஒரு கர்வ் லைன் வந்து நீங்க ஒரு வரைய முடியும். இதனால F8 ஆன் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் வரைய முடியும். F8 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி இன்க்ளைன்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் வரைய முடியும். ஸோ இதுதான் ஆர்த்தோ ஆன் ஆர் ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது F9. F9 அப்படின்னா என்னன்னா, ஸ்னாப் ஆர் ஆன் ஆஃப். இந்த ஸ்னாப்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஷீட் எல்லாமே கிரிட்லால் ஆனது. இந்த கிரிட்டு வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு கிரிட் வந்து நமக்கு நல்லா தெளிவா தெரியும். இப்போ நான் ஒரு லைன் எடுத்துட்டு டிரா பண்ணுறதுக்கு முன்னாடி F9 ஆன் பண்ணதுனால, அந்த லைன் வந்து ஒன்லி அந்த கிரிட்டோட கார்னர்ஸ்ல மட்டும் தான் அது நகருது. இன் பிட்வீன் அந்த கிரிட்டுக்கு நடுவுலலாம் என்னால வரைய முடியல. இதே இது வந்து F9 வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிரா பண்ணுறப்போ, எங்கே வேண்டாலும் என்னால் வரைய முடியும். ஸோ இதுதான் ஸ்னாப் ஆன் பண்ணி வரைகிறதுக்கும், ஸ்னாப்பை வந்து ஆஃப் பண்ணி வரைகிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். எப்போதுமே ஸ்னாப்பை ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டாக அந்த கிரிட்டுக்குள்ளே மட்டுமே வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது.
நமக்கு டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி தான் வரைய முடியும். அதனால எப்போதுமே ஸ்னாப்ப ஆஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபங்ஷன் 10 அதாவது F10. F10 பொறுத்தவரைக்கும் போலார் ஆன் ஆர் ஆஃப். இந்த போலார்னா என்ன அப்படின்னா, ஒரு லைன் வரையும்போது அந்த லைனுக்கு வந்து ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வரைய முடியும். உதாரணத்துக்கு ஆட்டோகேட்ல நம்ம வரையக்கூடிய எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் ஆங்கிள் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு வட்டம் இருக்கு. இதோட ஆங்கிள் ரைட் சைடு 0வாவும், மேல 90 டிகிரி, லெஃப்ட் சைடு 180, கீழ 280, மறுபடியும் ரைட் சைடு 360. இந்த மாதிரி ஆங்கிள பொறுத்தவரைக்கும் 360 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸா தான் ஆங்கிள் எடுத்துக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு லைன் எடுக்கிறேன். அந்த லைன் வந்து நான் இன்க்ளைன்டா வரையும்போது, இப்போ பாருங்க, மேல இருக்கிற 4 அப்படின்னு சொல்லி காட்டுறது வந்துட்டு டிஸ்டன்ஸ். கீழ வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது ஆங்கிள். இப்போ நான் 0லிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த லைன வந்து மேல கொண்டு போறப்போ, ஆங்கிள் கூடுறத நீங்க கவனிக்கலாம். ஒன்ஸ் வந்துட்டு நான் ஸ்ட்ரெய்ட்டா ரீச் பண்றப்போ 90 டிகிரி அப்படின்னு சொல்லி காட்டும். இதே இது நான் ரைட் சைடு போகும்போது 180 டிகிரி அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படியே நான் கீழ இறங்குனேன் அப்படின்னா 180லிருந்து குறையும். ஒரு 90 டிகிரி குறைஞ்சு 90 டிகிரின்னு வரும். சரி, திரும்பி 90 டிகிரி குறைஞ்சு அப்படியே 0 ஆகும். ஸோ இந்த மாரி வந்து 360 டிகிரிக்கு நம்மளால ஒரு லைன் வரைய முடியும். உதாரணத்துக்கு நான் இப்படி ஆங்குலரா வச்சுட்டு டேப் கீய பிரஸ் பண்ணி ஒரு 45 டிகிரி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, மறுபடியும் டேப்ப பிரஸ் பண்ணேன்னா, ஆங்கிள் 45ல லாக் ஆயிக்கும். இல்ல எனக்கு மறுபடியும் 90 டிகிரியா மாத்தணும் அப்படின்னா, மறுபடியும் டேப்ப பிரஸ் பண்ணி 90, மறுபடியும் ஒரு டேப். இப்ப பாருங்க, ஸ்ட்ரெய்ட் லைன் தான் போகுது. இந்த மாரி ஒரு லைன் வரையும்போதே, ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணி வரையணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு F10 போலார வந்து ஆன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபங்ஷன் 11 அதாவது F11. இந்த F11னா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். ஆல்ரெடி நம்ம F3ல வந்து ஸ்னாப் பார்த்துருப்போம். அந்த ஸ்னாப்லயே ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் F11. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன். எனக்கு இதே லெவல்ல மட்டத்துக்கு ஒரு லைன் வரையணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைன் எடுத்துட்டு எதையுமே கிளிக் பண்ணாம லெஃப்ட் கர்சர மட்டும் இப்படி கொண்டு போறேன். ஒரு கிரீன் கலர்ல ஒரு மார்க் வருது பார்த்தீங்களா? அதாவது இந்த லைனோட மட்டம், அதாவது லெவல் வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இது பயன்படுது. உதாரணத்துக்கு இந்த சர்க்கிள் லெவல்ல ஒரு லைன் வரையணும் அப்படின்னா, நான் அங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லெஃப்ட் கர்சர் அங்க கொண்டு போறேன். அப்படியே நான் ட்ராக் பண்றேன். ஒரு கிரீன் கலர் மார்க் வந்து நமக்கு ஷோ ஆகுது. இத பயன்படுத்தி நம்மளால இப்ப பாருங்க, இந்த ஹைட் எதுவரைக்கும் போகுது அப்படின்றத நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சர்க்கிளோட ஹைட்டும், இந்த லைனோட ஹைட்டும் சேம். எப்படி நான் வந்துட்டு இத டச் பண்ணாம வரைஞ்சேன் அப்படின்னா, F11 அதாவது ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் பண்ணதுனால தான் என்னால கரெக்ட்டான லெவல்ல இத வரைய முடியுது. ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டோட லெவல் கரெக்ட்டா வச்சு வரையறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த F11. ஓகே. கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது F12 அதாவது டைனமிக் இன்புட். டைனமிக் இன்புட்னா என்னன்னா, நம்ம ஆட்டோகேட்ல நம்ம எல்லாமே கமாண்ட் தான். உதாரணத்துக்கு நான் லைன் வேணும் அப்படின்னா, கீழ வந்து நான் லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி கமாண்ட் பார்ல நமக்கு தேவையான டூல்ஸ நம்ம கமாண்ட்ல டைப் பண்ணி, அந்த டூல்கள செலக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். இதே இது எனக்கு கமாண்ட்ல டைப் பண்ற வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, F12ல பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, இனிமே கமாண்ட் பார்ல டைப் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெய்ட்டா நம்ம டிஸ்ப்ளேக்குள்ளயே டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் லைனுக்கு எல்ன்னு அடிக்கிறேன். நமக்கு எந்த இடத்துல வந்து டைப் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அது மாரி கமாண்ட் பார்ல போய் டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெய்ட்டா நம்ம டிஸ்ப்ளேக்குள்ளேயே இன்புட் குடுத்து நம்மளால வந்துட்டு அந்த டூல எடுக்க முடியும். இதுக்கு பேரு தான் டைனமிக் இன்புட். ஸோ அதனால நம்ம F1லிருந்து F12 வரைக்கும் இருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே ஃபங்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஃபங்ஷன் கீஸோட செட்டிங்ஸ்க்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதாவது டிஎஸ். டிஎஸ் அப்படின்னா டிராஃப்ட் செட்டிங்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ டிஎஸ்ன்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்த டிராஃப்ட் செட்டிங்ஸ் அதாவது F1லிருந்து F12 வரைக்கும் இருக்கக்கூடிய கீஸ தான் இங்க நம்ம ஃபுல் செட்டிங்ஸா பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாருங்க, F10 போலார் ட்ராக்கிங். அத ஆன் பண்ணிக்கலாம், இல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ல இருந்தது அப்படின்னா ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். அத அன்டிக் பண்ணிட்டோம்னா ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதோட சென்டர் பாயிண்ட்ட டச் பண்ணணும், மிட் பாயிண்ட்ட டச் பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் டிக்ல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எப்போதுமே ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல எல்லாமே ஆன்ல இருக்கணும். அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்டோட எந்த பாயிண்ட்லயும் நம்மளால டச் பண்ணி வரைய முடியும்.
அதே மாரி ஆப்ஜெக்ட் வந்துட்டு 3Dல வரையிறப்போ எதெல்லாம் டச் பண்ணி வரையணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், இல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல ஃபங்ஷன் கீஸ் அதாவது ஸ்ட்ரெய்ட்டா நம்ம கீபோர்ட்ல இருக்கக்கூடிய F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கக்கூடிய கீஸ இன்புட்டா குடுத்தும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டைனமிக் இன்புட்ஸ். இந்த மாதிரி ஓவரால் செட்டிங்ஸ் தான் இந்த டிராஃப்ட் செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே. கடைசியா பாருங்க நமக்கு டைனமிக் இன்புட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம F12ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா டிஸ்ப்ளேக்குள்ளேயும் குடுக்கலாம். இல்ல அப்படின்னாக்க நம்ம கீழ கமெண்ட் பார்லயும் குடுக்கலாம். ஸோ அந்த டைனமிக் இன்புட் வேணுமா, வேணாமான்றத ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த டியூட்டோரியல்ஸ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி AutoCADல ஒவ்வொரு கமாண்ட்ஸும், ஒவ்வொரு டூல்ஸையும் ஒவ்வொரு நாள் பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.